ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் டெய்லியும் பார்க்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு தான் பார்க்குறோம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளியில் உங்களுக்கான பட்டதாரி ஆசிரியர் கேட்குறாங்க. ஸோ இந்த பட்டதாரியிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இளங்கலை பட்டதாரி படிச்சவங்களுக்கு மட்டும் தனி வேகன்சி, அதே மாதிரி முதுகலை படிச்சவங்களுக்கு தனி வேகன்சி. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விண்ணப்பிக்கக்கூடியது ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ பெண்கள் விண்ணப்பிக்கக்கூடிய ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டியே இல்லாத வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எல்லா ஸ்கூல்லையும் கண்டிஷன்ஸ் வைக்கிற மாதிரி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா போக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கும். நாம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வரக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் 2026 கேட்டிருக்காங்க. ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பணியிடத்தின் பெயர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கேட்குறாங்க, இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் கேட்குறாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே படிச்சிருந்தாலும் பெஸ்ட். அதே மாதிரி பணியிடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிரந்தரமான பணியிடம். ஸோ வாங்க நம்ம தேவைப்படும் பாடம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பாடம் கேட்கறாங்க. பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும். இந்த அறிவியலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா இனச்சுழற்சியா பொதுப்பிரிவினர். ஸோ பொதுப்பிரிவினர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ அரசு விதிகள் படி உங்களுக்கு 36,900 சம்பளமும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா டெட் எக்ஸாம் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் உள்ள வர மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ளேயே தான் போட்டி. அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குறைவான பேர் தான் இருக்காங்க. ஸோ நீங்க விண்ணப்பிக்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். போட்டியே இல்லாத ஜாப்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிகவியல் கேட்டுக்கிறாங்க. வணிகவியலுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை படிச்சிருக்கணும். பிகாம் படிச்சுட்டு எம்காம் படிச்சுட்டு பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். 36,900 வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமா உங்களுக்கு கொடுக்குறாங்க. டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு பார்க்கலாம். எப்பயும் போல 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி கேட்குறாங்க. நீங்க முதுகலைன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வைக்கணும். லாஸ்டா எது படிச்சீங்களோ அதோட டிசி வைக்கணும். ரெசியூம் வந்து போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்புங்க. ஸோ நீங்க ரெசியூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ ஓட்டிங்க. ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வைங்க. என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருக்கு தேவையில்ல. அவங்க கேட்க கிடையாது. அவங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ், அதாவது இனச்சுழற்சிக்காக கேட்குறாங்க. இதர சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இதர சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. ஸோ அதுக்காக நீங்க பயந்துக்கிட்டு விண்ணப்பிக்காத விட்டுறாதீங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 5/3/2025 அந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க முகவரி பொறுத்த வரைக்கும் செயலாளர் சர்பன் மேல்நிலைப்பள்ளி 101 ராஜாசி ரோடு ராம்நகர் கோயம்புத்தூர் மாவட்டம் 641009 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க போறீங்க. 5/3/2026 நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிடணும். ஸோ மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் கிடையாது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் வருதோ இல்லையான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு நாம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம விண்ணப்பிச்சிடலாம். ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.